நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கை நடக்கும். பழைய உறுப்பினர்களுமே திரும்ப ஒரு தடவை ரெனுவல் பண்ண வேண்டியது. அப்படி நாடு முழுக்க அது நடந்து கொண்டிருக்கு. இந்த உறுப்பினர் சேர்க்கையில் தொழில்நுட்பத்தை முழுமையாக கையாளுகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும். உறுப்பினர் ஆகிறதுக்கு 2 தகுதி தான். ஒன்று, நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்து ஒரு வாக்காளர் அடையாள அட்டை இருக்கணும். 18 வயசு நிரம்பி இருந்தால் தான் வாக்காளர் அடையாள அட்டை கிடைக்கும். அதனால இந்திய குடிமகனாக இருக்கணும், 18 வயசு ஆயிருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் பிஜேபியில் உறுப்பினர் ஆகலாம். அந்த இயக்கத்தை பிரதமர் ஐயா மோடி அவர்கள் துவங்கி வச்சிருக்கிறாங்க. சென்னையில் கமலாலயத்தில் நேற்று மாலை அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இன்னைக்கு எல்லா மாவட்டங்களிலும் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் தமிழகம் முழுக்க துவங்குது. இது அடுத்து 1 மாசத்துக்கு இந்த இயக்கம் பெருசா நடக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கீழே பூத் வரைக்கும் அதை வலிமைப்படுத்துறது தான் அந்த உறுப்பினர் சேர்க்கையினுடைய நோக்கம். அதனால இது மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த உறுப்பினர் சேர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கு. அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தான். 7.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீனாவில். பாரதிய ஜனதா கட்சிக்கு 2014லேயே 11 கோடி உறுப்பினர்கள். இப்போ அது 15 கோடியை தாண்டும் என்று நம்புகிறோம். மிகப்பெரிய உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக பிஜேபி இருக்கும். அதற்கான முனைப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் படிப்புக்காக இங்கிலாந்து சென்றிருக்கிற காரணத்தினால இந்த 3 மாதங்களுக்கு இடைக்காலத்தில் கட்சி பணிகளை பார்ப்பதற்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 6 பேர் கொண்ட குழு. அந்த குழுவின் தலைவராக மூத்த தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா அவர்கள் அதை வழிநடத்துவார். என்னையெல்லாம் கூட அந்த குழுவில் இருக்க சொல்லியிருக்காங்க. இது கட்சியினுடைய அமைப்பு பணிகளை அதிகமாக முன்னெடுத்து பார்ப்பதற்கான குழுவாக இருக்கும். தேசிய தலைமையின் வழிகாட்டுதலுக்கு இடைப்பட்டு இந்த குழு செயல்படும். அதிமுகவை விமர்சிக்கிறதுன்றது ஸ்டாண்ட் இல்லைங்க, அது ஒரு புரோவோகேஷன். அதிமுக தரப்புல அந்த புரோவோகேஷனை தூண்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிஜேபி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இப்போ அந்த புரோவோகேஷன் அதிமுக குறைச்சிக்கிட்டாங்கன்னா இப்பயும் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. அவ்வளவுதானே தவிர அதை பத்தி நிலைப்பாடுலாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க ஏன் 5 வருஷம் இரட்டை தலைமையில் கட்சி நடத்துனீங்க? 2016 ஜெயலலிதா அம்மையார் போனோன்னு இரட்டை தலைமைன்னு சொல்லி அது ஒற்றை தலைமையா மாறணும்னு சொன்னீங்களே. அதிமுக வரலாற்றில் என்னைக்காவது ஒரே நேரத்தில் இரட்டை தலைமையில் கட்சி நடந்திருக்கா? 5 வருஷம் நீங்க நடத்துனீங்களே, எதையா நடத்துனீங்க? ஒவ்வொரு கட்சிக்கும் அதனுடைய பாரம்பரியம், அது வளர்ந்து வந்த விதம், அவங்க முடிவுகள் எடுக்கிறது, கூட்டு தலைமை, அதெல்லாம் இருக்கு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கூட்டு தலைமையில் நம்பிக்கை உள்ள கட்சி, கலெக்டிவ் லீடர்ஷிப் ஆங்கிலத்தில். அதனால நீங்க இரட்டை தலைமைன்னு சொன்னா அதை நாங்க மதிக்கிறோம். அப்புறம் நாங்க குழு வச்சு அமைச்சா நீங்க அதை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம். கொள்கையை விட்டு கொடுத்த அவசியம் நிதி வாங்க வேண்டியதில்லை. நீங்க கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் நிதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? தேவையில்லை. பிஎம்ஸ்ரீ திட்டமே மத்திய அரசினுடைய திட்டம். அதுல ஏற்றுக்கொண்டு மாநிலங்கள் உள்ள வரும்போது அந்த பணம் கிடைக்கும். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு நிதி மாத்திரம் என்ன? நிதி மாத்திரம் கொடுக்க முடியாது. ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் தேவையில்லை. காங்கிரஸ் கட்சியை முதல்ல
கேரளாவில் ஆளுநர் வேண்டாம்னு சொல்லுங்க. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சி நடக்குது. அங்கே ஒரு ஆளுநர் இருக்காரு, பிஜேபி நியமிச்ச ஆளுநர் இருக்காரு. அவருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் பெரிய முரண்பாடு இருக்கு. மார்க்சிஸ்ட் கட்சி ஆளுநருடன் முரண்பாடுகளை வளர்த்துக் கொண்டிருக்கு. அங்கே ஆளுநரை முழுசா ஆதரிக்கிற கட்சி காங்கிரஸ். மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எதிராக ஆளுநரை ஆதரித்து ஊர்வலம் போற கட்சி, ஆளுநரை ஆதரித்து அறிக்கை விடுற கட்சி, ஆளுநரை ஆதரித்து மார்க்சிஸ்ட விமர்சனம் பண்ற கட்சி காங்கிரஸ் கேரளாவில். முதல்ல அங்கே தங்கள் போக்கை திருத்திக்க சொல்லுங்க, அப்புறம் அகில இந்திய அளவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டு ஆளுநரை காங்கிரஸ் கண்டிக்குது. நீங்க ஆளும் கட்சியுடன் முரண்படுகிறார், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னு காங்கிரஸ்ல பேசுறாங்க. நாங்க ஏத்துக்க மாட்டோம் அதை, ஆனா காங்கிரஸ் பேசுறாங்க. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுங்கட்சி தான். அங்கே கவர்னரை ஆதரிக்குது காங்கிரஸ், ஆதரிச்சு அறிக்கை கொடுக்குது. பக்கத்திலே எப்படி ரெண்டு நிலைப்பாடு காங்கிரஸ்க்கு. இங்கே மார்க்சிஸ்ட் கட்சி வேண்டிய கட்சி, கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி வேண்டாத கட்சி. அவனை எதிர்த்து அரசியல் பண்ணணும். அப்ப அங்கே மார்க்சிஸ்ட் எதிர்த்து அரசியல் பண்ணா ஒரு நிலைப்பாடு, இங்கே கூட்டணியில் இருந்தா ஒரு நிலைப்பாடு. இந்த மாதிரி அரசியல் அநாகரிகம் எல்லாம் காங்கிரஸ் தான். கவர்னர் பதவியை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானுங்க. இன்னைக்கு அபிஷேக் சிங் எதை வச்சு சொல்றாரு? கவர்னர்களை பயன்படுத்தி எத்தனை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னாரெட்டின்னு ஒரு கவர்னரை போட்டு ஜெயலலிதா அம்மாவை எந்த அளவுக்கு உச்சபட்சத்தில் தொந்தரவு பண்ணீங்க காங்கிரஸ் கட்சியில. சென்னாரெட்டியை கவர்னரா நியமிச்சது யாரு? காங்கிரஸ் தானே. அப்புறம் இன்னைக்கு என்னமோ சாத்தா வேதம் ஓடுது. சார், மதுரையில் 47,000 தெருநாய்கள் இருக்கு. பத்திரிகையில் வந்த செய்தி, நீங்க தான் போட்டீங்க பத்திரிகையில். அந்த 47,000 தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சுட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றதுக்கு இதுக்கு 50% நிதி மத்திய அரசு கொடுத்திருக்குன்னு சொல்லுது. அப்ப தெரு நாய்களுக்கு கருத்தடை செய்யறது கூட மத்திய அரசு தமிழ்நாட்டில் பணம் கொடுக்குதுங்க. 50% நாய்களுக்கு. தமிழ்நாட்டில் மக்களை குடிக்க வைக்கிறது திமுக அரசாங்கம், டாஸ்மாக் கடை திறந்து. ஆனால் குடியிலிருந்து மீட்பதற்கு டி அடிக்ஷன் சென்டர் துவங்குறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது. அதை வாங்கி நடத்துற என்ஜிஓக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. குடியிலிருந்து மீட்கிறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது, குடிக்க வைக்கிறதுலாம் மாநில அரசுடைய பொறுப்பா இருக்கு. அதனால இதெல்லாம் நுட்பமா ஸ்க்ரூட்டினி பண்ணீங்கன்னா எவ்வளவு பணம் கொடுத்திருக்குது, என்னெல்லாம் செய்யறாங்கன்னு தெரியும். உதாரணத்துக்கு நான் அந்த தெருநாய் கதையை சொன்னேன். நிதி கொடுக்கலன்றதுலாம் சும்மா பேச்சு. மாநிலங்களுக்கான 32% இடஒதுக்கீட்டை 42% உயர்த்தின அரசாங்கமே பிஜேபி அரசாங்கம் மத்தியில். அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க.